அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். கண்களில் உண்டாகக்கூடிய பாதிப்பு, கண் பார்வை குறைபாடு, கண்களில் எரிச்சல் உண்டாகிறது, கண்கள்லேருந்து நீர் வடிகிறது, இந்த கண் பாதிப்புனால தலைவலி உண்டாகிறது, உடலில் பித்தம் அதிகரிக்கிறது. சில பேருக்கு பித்தம் அதிகரித்து வாந்தி வரக்கூடிய ஒரு உணர்வோ இல்லை பித்தத்தினால மயக்கம் உண்டாகிறது, மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, இதனால் சரியான இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. சிலருக்கு இது அதிகரித்து ரத்த அழுத்தமாக கூட மாறலாம். இந்த மாதிரி கண் பார்வையில் உண்டாகக்கூடிய குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய வில்வ பழம், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த கண் பார்வை குறைபாடை சரி பண்ணுறதுக்கு இந்த வில்வ பழத்தை எப்படி பயன்படுத்தலாம் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ கண்களில் உண்டாகக்கூடிய பாதிப்பு, ஏன்னா சமீப நாட்களாக நம்ம நிறைய தொடுதிரைகளை பார்த்துட்டு வரோம். அதாவது ஸ்க்ரீன் நிறைய பார்க்குறோன்னு சொல்லலாம். ஃபோனில் நிறைய நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி டிவி நம்ம பார்க்குறோம். குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே அவங்க ஃபோன் பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ, அதே மாதிரி காலேஜுக்கு போகக்கூடிய குழந்தைங்களோ நிறைய அவங்களுடைய படிப்பு சம்மந்தமான விஷயங்களும் அவங்களுக்கு ஃபோன்லேயோ இல்லை ஒரு லேப்டாப்லேயோ தான் பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். இதனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1லேருந்து 2 மணி நேரமாவது நம்ம ஸ்க்ரீன் பார்க்குறோன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஸ்க்ரீன் பார்க்கும் பொழுது நம்ம கண் பார்வையில் குறைபாடு அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே வருது. கண்களில் நீர் வடிதல், ஸோ கண்களில் ஒரு எரிச்சல் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. சிலருக்கு கண்களில் வறட்சி தன்மை உண்டாகிறது. இந்த மாதிரி நிலைகள் தொடர்ந்து சிலருக்கு அதனால் கண் பார்வை குறைபாடுகள் உண்டாகுது. ஸோ இதனால் அதை நம்ம சரி பண்ணுறதுக்காக கண்ணாடிகள் அணிகிறோம். ஸோ இந்த நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வில்வ பழ தைலத்தை நீங்கள் தொடர்ந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வரதுனாலையோ இல்லை அதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயில் அதை நம்ம சேர்த்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா கண் பார்வையில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். கூடுதலாக ஊட்டச்சத்து குறைபாடும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. ஸோ நிறைய நல்ல வைட்டமின் சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கிறது தவறுது. ஏன்னா சமீப நாட்களாக நம்ம எல்லா விதமான உணவுகளும் எல்லா நாட்கள்லையும் கிடைக்கிறதுனால ஒரே மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறோன்னு சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலும் காலை நேரத்தில் இட்லி, தோசை இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இரவு நேரத்தில் சப்பாத்தியோ பரோட்டாவோ இல்லை ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு வழக்கத்தினால நமக்கு சத்து குறைபாடுகள் நிறைய உண்டாகுது. அதுவும் மிக முக்கியமாக குழந்தைகள்கிட்டையும் அதே மாதிரி டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்டமே நிறைய சத்து குறைபாடுகளை நம்ம பார்க்குறோம். வைட்டமின் சத்து குறைபாடு, அதே மாதிரி சில வகையான தனிமங்கள் அதாவது மினரல்ஸ் எல்லாமே குறைபாடுகள் உண்டாகுது. ஸோ இந்த மாதிரி குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்குமே கண் பார்வையில் பாதிப்புகள் உண்டாகுது. இது இல்லாமல் நடுத்தர வயதில் இருக்கிறாங்க. ஸோ நிறைய நான் வேலை நிமித்தமாக நான் ஃபோன் பார்க்கணும் இல்லை லேப்டாப் பார்க்கணும் இல்லை ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் நான் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நிறைய தலைச்சுற்றல் உண்டாகிறதோ இல்லை உடம்புல பித்தம் அதிகரித்து அதனால் அவங்களுக்கு ஒரு மயக்கம் மாதிரியான ஒரு நிலை, அதாவது நான் மயங்கி கீழே விழுந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை கிடையாது. ஆனாலும் ஏதோ ஒரு எனக்கு கிறுகிறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடிக்கடி உண்டாகக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் காலை நேரங்களில் டீ, காஃபி கண்டிப்பாக நான் நிறைய எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், இல்லை ஒரு நாளையிலே நிறைய காஃபி, டீ எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கு பித்தத்தோட அளவு அதிகரித்து உடம்போட வெப்பநிலை அதிகரிக்கிறத பார்க்கலாம். இதான் நம்ம பித்தம் அதிகரித்த ஒரு நிலையை சொல்லலாம். இது இல்லாமல் அதிகமான எண்ணெய் ஓட்டங்கள், மன அழுத்தம் உண்டாகிறது. ஸோ இதனாலேயும் உடம்புல பித்தம் அதிகரிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க வில்வ பழத்தினால செஞ்ச தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். அதாவது வில்வ பழத்தை அதனுடைய விதைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு ஸோ அந்த சதைப்பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு அந்த பழத்தோடைய சதை நம்ம எடுத்துக்கணும். இது கூட கார்போகரிசி அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் கேட்டீங்கன்னா கிடைக்கும். அது கூட வெந்தயம், இது ரெண்டும் ஒரு 30 கிராம் அளவுக்கு தனித்தனியாக எடுத்துக்கணும். அது கூட மிளகு ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ இந்த வில்வத்தினுடைய பழச்சதை ஒரு 100லேருந்து 150 கிராம், அது கூட வெந்தயம், கார்போகரிசி தனித்தனியாக 30 கிராம், மிளகு ஒரு 5 கிராம், இது எல்லாத்தையுமே நல்லா பசும்பால் விட்டு நல்லா அரைச்சிட்டு இதை சின்ன சின்ன வில்லைகளாக நம்ம தட்டி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா அந்த வில்லைகளை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெயில் போட்டு நம்ம தலைக்கு பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா
ஸோ இந்த ஒரு கற்கத்தை, அதாவது நான் சொன்ன அந்த வில்வப்பழம், அது கூட வந்து வெந்தயம், அரிசி, மிளகு இது எல்லாத்தையும் நல்லா வந்து பால் விட்டு அரைச்சிட்டு, இது கூட நல்லெண்ணெய் வந்து ஒரு 1/2 லிட்டர் சேர்த்துட்டு, நல்லா வந்து அது ஒரு தைல பதத்துக்கு வந்து நம்ம காய்ச்சிக்கணும். அதாவது அதனுடைய அந்த நீர்த்துவம் எல்லாமே நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம வந்து காய்ச்சிட்டு, ஒரு மெழுகு திரளக்கூடிய பக்குவத்தில வந்து அந்த தைலத்த எடுத்துட்டு, வாரத்தில ஒரு 2 நாள் நம்ம நல்லா தலைக்கு தேய்ச்சு குளிச்சோம் அப்படின்னா, கண் பார்வையில ஒரு நல்ல மாற்றத்த பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மன அழுத்தம் வந்து குறையும். இரவு நல்ல ஒரு தூக்கம் வந்து உண்டாகும். ஸோ இந்த மாரி நிறைய பலன்கள் இருக்கிறதுனால, வாரத்தில 2 நாள் இந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கக்கூடிய வழக்கத்த வந்து நம்ம உருவாக்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலரா வந்து பயன்படுத்தும் பொழுது, ஸோ நெறைய நேரம் நம்ம வந்து மானிட்டர் பார்க்குறோம் அப்படின்னாலும், கண் பார்வையில வந்து மாற்றங்கள் வரத வந்து தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாம கண் எரிச்சல் வரதையும் வந்து நம்ம தவிர்க்கலாம். ஸோ வில்வ பழம் கிடைச்சது அப்படின்னா, கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லன்னா வில்வ பழத்தினால செஞ்ச தைலம் வந்து நிறைய மருந்து கடைகள்லயுமே வந்து கிடைக்குது. ஸோ அந்த ஒரு தைலத்த வாங்கி நீங்க பயன்படுத்தும் பொழுது, கண் பார்வையில நல்ல மாற்றம் பார்க்கலாம். மன அழுத்தம் வந்து குறையும். பித்த மயக்கம் வந்து குறையும். வயதானவர்களுக்கு ஞாபக மறதி சம்மந்தமான விஷயங்களும் வந்து குறையும். இது மாரி நிறைய பலன்கள் இருக்கிறதுனால, கண்டிப்பா இந்த வில்வ பழத்த நீங்க தைலமாக்கி பயன்படுத்தி பாருங்க. இன்றைக்கு கண் பார்வையில உண்டாகக்கூடிய குறைபாடு, அதே மாரி பித்த மயக்கம், மன அழுத்தம், தூக்கமின்மை, ஞாபக மறதி இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய வில்வ பழ தைலம். இதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.